கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான வார்த்தை மார்க்கு 9:23. நீ விசுவாசிக்க கூடுமானாலாகும். நீ விசுவாசிக்க கூடுமானாலாகும். அன்பார்ந்தவர்களே, நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அதாவது ஏசப்பட எத்தனையோ காரியங்களை நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசித்தால் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் சொல்கிறார். நீங்கள் நிறைய பேத்துக்கு ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கல அப்படின்னு கேட்டால் விசுவாசம் இல்லாமல் இருப்பதுனால தான். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்கிறது, இல்லாதது இருக்கிறது போல் அழைக்கிற தெய்வம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல வேலையை கேட்குறீங்க ஏசப்பட்ட, ஆனால் நீங்கள் வேலையை பார்க்கல, நல்ல வருமானத்தை பார்க்கல, அது இருக்கிற மாதிரி பாருங்கள், அது வந்துடும். அதுக்கு பேர் விசுவாசம். ஒருவேளை நீங்கள் பலவீனத்தில் படுத்து கிடக்கீங்க, எனக்கு சுகம் வேணும்னு கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் எலும்பி நடக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, சுகமான இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள், அதுக்கு பேர் விசுவாசம். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு திருமண காரியத்துக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு திருமணம் ஆகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், அதுக்கு பேர் விசுவாசம். அதான் இயேசுவா சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசம் என்றால் இல்லாததை இருக்கிறது போல பார்க்கறது பேர் விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது. இல்லாததை இருக்கிறத பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன இல்லை அது இருக்கிற மாதிரி பாருங்கள், அதுக்கு பேர் விசுவாசம். அப்போ என் மகளுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி கேட்குறீங்களா, திருமணம் நடக்கிற மாதிரி, திருமண காரியம் வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்கள், ஒரு கற்பனை பண்ணுங்கள், அதுக்கு பேர் விசுவாசம். இல்லாத இருக்கிறத பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்போ விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்க, கேட்டு விட்டுறாதீங்க. விசுவாசித்தேன் நான் பேசினேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போனா நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்தை நீங்கள் பேசுங்க, கர்த்தர் அப்படி செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதி சிநேகத்தால் சினைத்தவர், உடைய காரியத்தில் மூடினவரே, உடைய மகிமையின் கரம், உடைய கிருபையின் கரம், உடைய பலத்தின் கரம் கூட இருப்பதாக, இரத்தத்தின் வல்லமை கூட இருப்பதாக அதிசயங்களை காண பண்ணுங்க. அவர் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூட வசனத்தின்படி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.